வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளாவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த நிகழ்வு கேரளாவில் அங்கங்கே ஒரு சில இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களிலும் லேசான மழைப்பொழிவு வரும் நாட்கள் கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்லி அருகே டெல்லி அருகே குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா அருகே உயர் அழுத்தம் நிலை கொண்டது. இந்த உயர் அழுத்தம் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் ஜனவரி 30ஆம் தேதி முதல் இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு குடியிருக்க வாய்ப்புள்ளது. இன்று இந்த நிகழ்வு ஒரு பெரிய மழை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு வட மாவட்டங்கள், மேலும் கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கொடுக்கவில்லை. குறைவான மழையே அங்கங்கே கொடுத்தது. இந்த சுற்றின் மழை இன்று மதியத்துக்கு பிறகு முற்றிலுமாக நிறைவடையும். இன்று பகல் நேரங்களில் கடல் ஓரங்களில் மட்டுமே ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையே அரபிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி கேரளாவில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கலாம். இன்று முதல் தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்னும் வரும் நாட்கள் தொடர்ந்து இரவு நேரங்கள் பனிப்பொழிவும், பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. 1 டிகிரி செல்சியஸ் வெயிலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து ஜனவரி 31ஆம் தேதி கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை பிப்ரவரி 1ஆம் தேதி கடல் ஓரங்களிலும் தென் மாவட்ட பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி அதாவது தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மாலை நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதி அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே குறைவான பரப்பிலே ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 2ஆம் தேதியும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி பிப்ரவரி 1, 2 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நிலநடுக்கோட்டை ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பிப்ரவரி 3ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து குளிர் இருந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 31ஆம் தேதி சுமத்ராவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கிறது. அந்த நிகழ்வு மேற்கே வேகமாக முன்னேறி வந்து பிப்ரவரி 4, 5, 6 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அந்த நிகழ்வால் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழகத்தில் மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும். மாவட்டத்தில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை இருக்க வாய்ப்புள்ளது. பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பில்லை. அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதியும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதியும் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் படிப்படியாக அந்த சுற்றின் மழை விலகி பனிப்பொழிவு அதிகரிக்கும். அதே வேளையில் வங்கக்கடலில் பிப்ரவரி 6ஆம் தேதி உயரழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது. கடுமையான உயரழுத்தமாக, வலுவான உயரழுத்தமாக உருவாகி தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு கடுமையான மூடு பனியை கொடுக்க இருக்கிறது. அதே வேளையில் அரபிக்கடலிலும்
மேற்கு பகுதி கேரளாவுக்கு மேற்கு பகுதி உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும். கடுமையான உயரழுத்தமும் கடுமையான தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் உறையும் பனியாக கொடுக்க இருக்கிறது. பிப்ரவரி 7, 8, 9, 10 தேதிகள் அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் கடுமையான குளிர் மட்டுமே மூடு பனியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் கடுமையான மூடு பனியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி இரு இடங்கள், அதேபோல் பிப்ரவரி 2ஆம் தேதியும் இரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதி டெல்டா மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட கடலோரங்களுக்கு மழை கிடைக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் இடங்கள் மழை கிடைத்தாலும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் படிப்படியாக மூடு பனி அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். பிப்ரவரி 7, 8, 9, 10 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. கடுமையான மூடு பனி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் வங்கக்கடலில் காற்றின் வேகம் முழுமையாக குறைந்துவிடும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும். ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை நாளை ஜனவரி 28, 29ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் மீண்டும் படிப்படியாக பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்தாலும் வங்கக்கடலிலும் அங்கங்கே காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பிப்ரவரி 4, 5, 6 தேதிகளில் காற்றின் வேகம் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் மீண்டும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. வங்கக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலை விட மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை பிப்ரவரி 4, 5, 6 தேதிகளில் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டரும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை 45, 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டரும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 4, 5, 6 தேதிகளில் 7ஆம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. அதிலும் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் மீண்டும் காற்றின் வேகம் முழுமையாக குறைந்து மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கும். அதே வழியில் வங்கக்கடலில் கடுமையான உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் முற்றிலுமாக காற்றின் வேகம் குறைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.